சரஸ்வதி அருள் பெற்ற சிங்கத் தமிழன். அன்னை கலைவாணி சரஸ்வதி என்று வணங்கப்படும் சரஸ்வதி தேவியின் பேரருள் பெற்ற சிங்கத் தமிழன் குமரகுருபரர். அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 1625 தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம். அப்போ நாயக்கர் மன்னர், திருமலை நாயக்கர் மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. அதில் ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மாள் அவங்களுக்கு பையனாக பிறக்கிறார். யார்? நம்ம குமரகுருபரர். 5 வயசு வரைக்கும் அவருக்கு பேச முடியல. திருச்செந்தூர் போய் 48 நாள் விரதம் இருந்து கடைசியில் முருகனுடைய அருள்னால பேச்சு வந்து முதல்ல கந்தர் கலிவெண்பா அங்கே தான் பாடுறார். அவர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. 16 கிட்ட நூல்களை இயற்றியிருக்கிறாரு. மீனாட்சி அம்மை குறித்து பாடல்கள் பாடியிருக்கிறாரு. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், இதெல்லாம் அவர் பாடிய இயற்றிய நூல்கள். முருகனுடைய பேரருளை பெற்றவர். முருகனுடைய பேரருளால் கந்தர் கலிவெண்பா பாடக்கூடிய 5 வயது வரை ஊமையாக இருந்த அவர் பாடக்கூடிய ஆற்றல் திருச்செந்தூரில் வந்தது. கந்தர் கலிவெண்பா பாடினார். அடுத்து மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் திருமலை நாயக்கர் மன்னர் முன்னாடி அமர்ந்து அந்த பாடிட்டு இருக்கும்போது வருகை பருவம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பாடுறாரு. பாடும்போது அர்ச்சகர் வடிவத்தில், அர்ச்சகருடைய குழந்தை, பெண் குழந்தை வடிவத்தில் மீனாட்சி அம்மை வந்து திருமலை நாயக்கர் மன்னர் மடியில் அமர்ந்து அந்த அவருடைய பாடலை, குமரகுருபரருடைய பாடலை நன்கு ரசித்து கேட்டு திருமலை நாயக்கர் மன்னர் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை எடுத்து குமரகுருபரருடைய கழுத்தில் போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே போய் கருவறையில் போய் மறைஞ்சிடுறாங்க எல்லோரும் பார்க்க. இப்போவும் மதுரையில் போனீங்கன்னா அவங்க இந்த சம்பவம் நடந்த அந்த 6 கால் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மை சன்னதிக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 6 கால் மண்டபம். குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இயற்றிய இந்த சம்பவம். இப்போ நான் சொன்னேனே, மீனாட்சி அம்மை கழுத்தில் முத்துமாலை போட்டாங்க. அந்த பாடல் அரங்கேற்றம் நடக்கும்போது இது நடந்தது. திருமலை நாயக்கர் எழுத்தாப்பில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் குமரகுருபரர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ மீனாட்சி அம்மை அர்ச்சகருடைய பெண் குழந்தை வடிவத்தில் அந்த கழுத்தில் முத்துமாலை போட்டு அதுக்கப்புறம் சந்நிதிக்கு அனைவரும் பார்க்க அந்த சந்நிதிக்குள்ளே போய் மீனாட்சி அம்மையுடைய கருவறைக்குள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற வரலாற்று சம்பவம் இப்போவும் இருக்குது. அதுக்கு ஆதாரமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முன்னாடி அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். கிளிக்கூடு மண்டபம். அதுக்கு அடுத்து உள்ளே போனோடனே அந்த ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது இருக்கும் 6 கால் மண்டபம் அப்படின்னு இருக்கும். 6 தூண்கள் இருக்கும். அதுலேயே எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விசாரிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வரலாற்று சம்பவம் நடந்த இடம் மதுரை. அதுக்கு பிறகு ஒரு தருமபுர ஆதீனம் அங்கே போய் மாசிலாமணி தேசிகர் அவர்கிட்ட சீடராக சேர்ந்து சந்நியாச வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து அப்புறம் காசி திருமணம் அமைப்பதற்காக அங்கே வடக்கே காசி, வாரணாசி என்று அழைக்கக்கூடிய காசிக்கு சென்றிருக்கிறார். சென்று அங்கு காசி திருமணம் அமைக்கிறார். எப்படி அமைக்கிறார்? லேண்ட் இல்லை, இடம் இல்லை. அங்கே முகாலயர்களின் ஆட்சி நடக்குது. யார் ஆண்டுகிட்டு இருக்கா? ஷாஜகானுடைய மூத்த பையன் முகமத் தாரா ஷிகோ அவர் ஆண்டுகிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு முதல்ல கேட்க போனது, இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கு ரொம்ப நாளாக, அது திருப்பி மீண்டும் திறக்கப்படணும் அப்படின்னு கேட்க போகிறாரு. அவர் கேட்க போகிறப்ப அங்கே அவருக்கு அந்த மொழி, இவர் பேசுகிற மொழி மன்னருக்கு தெரியாது, மன்னர் பேசுகிற மொழி இவருக்கு தெரியாது. நடுவில் மொழிபெயர்ப்பாளர்கள் தான் இவங்க பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்காங்க, மொழிபெயர்த்துட்ருக்காங்க. அப்போ கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, மன்னர் ஒரு வேடிக்கையாக சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என் மொழியில் பேசினா தான் எனக்கு புரியும், அதனால் என் மொழியில் நீங்கள் பேச கற்றுக்கிட்டு வாங்க, அல்லது என் மொழியில் நீங்கள் பேசுங்க, நான் உங்களுக்கு நிலம் தரேன், அது நீங்கள் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறார். ஒரு வேடிக்கையாக சொல்கிறாரு. இவர் கேட்டுட்டு, இவருக்கு மொழி தெரியாது, இவர் கேட்டுட்டு நேராக போகிறாரு. போயிட்டு ஒரு நல்ல லாங்குவேஜ் கற்றுக்க முடியுமா? முடியாதுல்ல. பாடுறார்.
அம்மையை நினச்சி பாடுறார். ஏற்கனவே முருகனுடைய பேரருளையும் மீனாட்சி அம்மனுடைய பேரருளையும் சம்பாதித்தவர், பெற்றவர். சம்பாதித்தவர்னு சொல்லக்கூடாது, சரியான வார்த்தை இல்லை, பெற்றவர். திருச்செந்தூரில் 5 வயதிலேயே கந்தர் கலிவெண்பா முருகனருளால் பாடினார். அடுத்து சிறிது நாட்கள்லேயே இளம் பிராயத்திலேயே மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மதுரை நாயக்கர் திருமலை நாயக்கர் மன்னர் முன்னாடி பாடி மீனாட்சி அம்மையினுடைய பேரருள் பெற்று அவங்களுடைய பரிசா முத்துமாலையை, திருமலை நாயக்கர் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை மீனாட்சி அம்மையை இவர் கழுத்தில் போட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி மீனாட்சி அம்மையினுடைய பேரருள், முருகனுடைய பேரருள் இதெல்லாம் பெற்றவர். அங்கே அந்த மன்னன் முகமது தாராஷிகோ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு நீங்கள் என் மொழியில் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்டதை நான் செய்கிறேன்னு சொல்லும்போது இவர் போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அன்னை சரஸ்வதியை வேண்டி சகலகலா வள்ளி மாலை பாடுறார். சகலகலா வள்ளி மாலைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், அவ்வளோ உருக்கம் அதில் இருக்கும். சகலகலா வள்ளி மாலை பாடுறார். பாடியதும் பேரதிசயமாக அவருக்கு அந்த மன்னன் பேசும் மொழி, இந்துஸ்தானிய மொழி, பாரசீக மொழி, அரபிய மொழி, இதெல்லாம் அவருக்கு அப்படி வருது. அப்படி அந்த நாலேஜ் வருது. நம்மளாம் ஒரு மொழி கற்றுக்கணுன்னா ஒரு 2 இத்தனை மாதம், 3 மாதம், 6 மாதம், இல்லை 1 வருஷம், அப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் எடுப்போம். இது பொதுவான நியதி. ஆனால் இறைப்பேரருள் எப்போ எந்த அதிசயத்தையும் செய்ய வல்லது. அப்படி அவர் அன்னை சரஸ்வதியை துதித்து மனமுருகி நாளைக்கு என்னோட லாங்குவேஜில் பேசுன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணன்னு தெரில, அம்மே யாரை சரணடைய, என்ன பண்ண, வேற ஏதாவதுனா யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம், இந்த நாலேஜுக்கு எங்கே போய் ஹெல்ப் கேட்க, ஒரே நாளில் அது எப்படி முடியும் கேட்குறாரு. அன்னை சரஸ்வதியை வேண்டி துதித்து சகலகலா வள்ளி மாலை பாடுறாரு. பாடினதும் அதுலேயே வேண்டுதல் இருக்கும். அந்த பாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டுதலோடு தான் இருக்கும் அந்த பாட்டே. அம்மையை நினச்சி உருக்கி பாடின ஒரு பாட்டு, சரஸ்வதி தேவியை நினச்சி உருக்கி பாடின உருகி பாடின பாட்டு. அந்த பாட்டை பாடினதும் அவருக்கு ஹிந்துஸ்தானிய மொழி, பாரசீக மொழி, அரபிய மொழி எல்லாமே அவருக்கு அந்த நாலேஜ் வந்ததும் மறுநாள் அரண்மனைக்கு போகிறார். எப்படி போகிறார்? சிங்கத்து மேலே போகிறார். நிஜ சிங்கம், ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை மேலே போகிறார். ஏன்னா நாள் இவருக்கு அமர்றதுக்கு நிற்க வச்சே பேசி அனுப்பிச்சிட்டாங்க. அமர்றதுக்கு சிங்காசனம் கொடுக்கல, ஒரு ஆசனம் கூட கொடுக்கல. நிற்க வச்சு வந்தார். இவர் கேட்டார். அவர் நிற்க வச்சே அவர்கிட்ட பதில் சொல்லிவிட்டு நாளைக்கு என் மொழியில் பேசுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு உதவ முடியும்னு சொல்லிட்டு அவரை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவரும் கேட்டு அன்னை சரஸ்வதி நினச்சி பாடினதும் அந்த நாலேஜ் அவருக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படி கிடைச்சதும் மறுநாள் போகிறாரு. அதுவும் சிங்கத்து மேலே அமர்ந்து போகிறார். ஏன் சிங்கத்து மேலே அமர்ந்து போகிறாருன்னா, இவங்க இப்போ உட்கார்றதுக்கு சேர் கொடுக்க மாட்டேங்காங்களே. படையப்பா மூவியை அப்போமே பண்ணிட்டார் போல் அவர். அந்த உட்கார்றதுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த ஊஞ்சலை பிடிச்சி இழுத்து போடுவார்ல, அந்த மாதிரி இவர் ஊஞ்சல் உட்கார்ந்தாருன்னா அவர் சிங்கத்தில் உட்காந்து போகிறார். நிஜ சிங்கத்தில் உட்காந்து போகிறாரு. ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தோடைய 3 பெண் சிங்கம், ஒரு ஆண் சிங்கம். அந்த ஆண் சிங்கத்து மேலே உட்காந்து நம்ம குதிரைக்கு கடிவாளம் பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடரியை பிடிச்சி, சிங்கத்தினுடைய பிடரியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படி சிங்கம் முன்னாடி போகுது. பின்னாடி ஃபாலோடு பை 3 பெண் சிங்கங்கள் மற்றும் குட்டிகள், அதெல்லாம் அப்படியே வருது. உள்ளே அப்படியே அரண்மனை தர்பாருக்குள்ளே அப்படி போகும்போது, என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்போ மூவியாக இருந்தால் மாஸ் காட்டிடலாம்ல, அப்படி மாஸாக போகிறார் உள்ள. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எப்படி இப்போ அது மூவியில் காமிச்சோன்னா செம்மையாக இருக்கும். பட் ரியலில் அப்படி போகிறார். ஆக்சுவலாக வித்தவுட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி போகிறார். அப்படி போகும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அதே நேரத்தில் பயப்படுறாங்க. ஏன்னா சிங்கத்து மேலே வராரு. சிங்கத்து மேலே வரவுடனே அங்கே அமர்ந்து இருந்தவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிச்சு ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. மன்னன் வாளை உருவிட்டு நிற்கிறார். ஏன்னா தற்பாதுகாப்புக்காக ஒரு வாளை உருவிட்டு பதட்டத்தில் நிற்கிறார். போனதும் எதுக்காக இப்படி வந்தீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த மன்னன் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ அமர்வதற்கு ஆசனம் நீ நேற்று தரல, அதை நான் இன்னைக்கு உன் சிம்மாசனத்தில் இருந்து நீ எனக்கு பதில் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு நிஜ சிம்மாசனத்தில் வந்திருக்கேன். நீ உட்காந்துருக்கிறது சிம்மாசனத்தில் சிம்மம் இருக்கும், சிங்கம் இருக்கும், ஆனால் அது உயிர் இல்லாதது. ஆனால் இந்த சிங்கம் உயிர் உள்ளது. உயிர் உள்ள சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிற உயிர் நான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறார். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் சொன்னேனே, நீங்கள் என் மொழி என்ன வேணும்னு கேட்குறாரு. கேட்குறதும் இவர் என்ன சொல்கிறாரு, காசி விஸ்வநாதருடைய ஆலயம் சாவி வேணும், அதை நான் திருப்பி திறக்கணும்,
திருப்பி அதில் வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்து அப்படி அவர் கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, மன்னர் சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட நேற்று, என் மொழியில் பேசுங்க, அப்போ தான் நான் தருவேன், இது நீங்கள் கேட்குற தர முடியும்னு சொன்னேன், நீங்கள் என் மொழியில் கற்றுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நேரம் உன் மொழியில் தான் பேசிகிட்டு இருக்கேன், அது உனக்கு புரிஞ்சதுனால தான் நீ எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் மன்னனுக்கு தெரியுது இவ்வளோ நேரம் அவர் நம்மளுடைய மொழியில் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த மன்னனுக்கு புரியுது. ஆஹா, ஒரே நாளில் எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வியப்பு. இவர் சகலகலாவல்லி மாலை பாடினது அவருக்கு தெரியாதுல்ல. அப்புறம் ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன், இன்டர் ரிலீஜியஸ் இது வைக்கிறாங்க, ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. அதில் அவருடைய குமரகுருபரருடைய அவருடைய கவித்திறமை, அந்த புலமை, அறிவு இதெல்லாம் பார்த்து மன்னன் வியந்து, சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி எனக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் திருப்பி திறக்கணும், ஒரு நாள் பூட்டி கிடக்கு, திருப்பி திறக்கணும், திருப்பி வழிபாடுகள் பண்ணணும். ஓகே, கிராண்டட். நெக்ஸ்ட், அடுத்து என்ன கேட்குறான், எனக்கு இங்கே ஒரு காசி திருமடம், ஒரு மடம் ஒன்று ஓப்பன் பண்ணணும், அதுக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், அப்பவும் குறும்பு மன்னனுக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல காசியில் கருடன் பறக்காது அப்படிங்கிறது தெரியும், பல பேருக்கு தெரியும். அதனால் மன்னன் என்ன சொல்கிறான், காசியில் கருடன் பறக்காது, சாபத்தின்படி காசியில் கருடன் பறக்காது, வட்டமிடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது போயிட்டுருக்கு, ஒரு நம்பிக்கை நெடுங்காலமாக இருக்கிறது. அப்போ அதை பேஸ் பண்ணி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, காசியில் இந்த மாதிரி கருடன் எங்கே வட்டமிடுதோ அந்த இடத்துக்கு நேரம் உள்ள இடத்த நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு இவர் போய் சிவபெருமானை வழிபடுறாரு. மறுநாள் வர சொல்கிறாரு, வர்றாங்க. இவர் சொல்ல இடத்துக்கு, குமரகுருபரர் சொல்கிற இடத்துக்கு வர்றாங்க. வந்ததும் அந்த காசி திருமடம் ஒரு இடம், அந்த இடத்துக்கு நேராக கருடன் வட்டமிடுது. அந்த கருடன் வட்டமிடுற இடத்துல, அதாவது காசியில் கருடன் வட்டமிடாது, இது சாபம், பைரவருடைய சாபம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசியில் கருடன் பறக்காது அப்படிங்கிறது ஒரு சாபம் இருக்குது. அதனால் அங்கே பறக்காது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், எனக்கு கருடன் பறக்கிற எங்கே வட்டமிடுதோ அந்த இடத்த தரேன்னு சொல்கிறான். சரி, என்ன பண்ணுறது, திருப்பியும் கடவுள் இறைவனிடம் சரணடைந்து சிவபெருமானை வேண்ட ஒரு இடத்துல கருடன் வட்டமடித்ததும் அந்த இடத்த கேட்குறாரு. உடனே இவன் அது ஆச்சரியப்பட்டு ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கருடன் வட்டமடிச்சுட்டு மறைஞ்சிருது. ஸோ அந்த இடத்துல தான் காசி திருமடம் ஆரம்பிக்கிறார் குமரகுருபர சுவாமிகள். அதனுடைய கிளை திருப்பனந்தாளில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பனந்தாளில் இருக்குது. ஸோ திருப்பனந்தாள் காசி திருமடம்னே அதுக்கு பேர். காசியிலையும் காசி திருமடம் இருக்குது. தமிழ் சேவை அங்கே நடக்குது, தமிழ் தொண்டுகள் அங்கே நடக்குது, சைவ சமயத்தை பற்றிய விஷயங்கள்லாம் அங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டத்தில் பிறந்த ஒரு 1625ஆம் ஆண்டு பிறந்த ஒருத்தர் காசிக்கு சென்று அன்னை கலைவாணியின் பேரருளால், அன்னை சரஸ்வதியின் பேரருளால் சகலகலாவல்லி மாலை பாடி காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மீட்டு காசி திருமடம் அமைத்து, லேண்டு கிடையாது, வித்தவுட் லேண்டு, ஒரு பைசா இல்லாமல் அங்கே போகிறாரு. அங்கே போய் ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டில் காசி திருமடம் அப்படிங்கிற ஒரு மடத்தை கெட்டுறாரு. பாருங்கள், நம்ம இப்போ ஒத்த பைசா இல்லாமல் ஒரு இடத்துக்கு போய் ஒரு லேண்டு வாங்கி, அது பைசா கொடுத்து வாங்கணும், இல்லைனா தானமாக வாங்கணும், அதுவும் அந்த நாட்டோட ராஜாட்டிருந்து வாங்கணும். இப்போ போய் நம்ம சென்னையில் போய் சிஎம்கிட்ட ஒரு லேண்டு, எனக்கு ஒரு மடம் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் லேண்டு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? இல்லை, இங்கேன்னு இல்லை, எந்த சிஎம்னாலும் சரி, எந்த ஊர் சிஎம்னாலும் இல்லை, பிஎம்டியே போய் கேட்டால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், முதல்ல போய் பார்க்க முடியுமா, ரீச் பண்ண முடியுமா அவங்கள? ஸோ அப்படி ஒரு தமிழன் இங்கேருந்து அங்கே போய், இதில் கட்சியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க, நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த கட்சி சிஎம்மாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி பிஎம்மாக இருந்தாலும் சரி, அப்படி அவர் சீக்கிரம் டக்குன்னு ஒரு ரீச் பண்ணி அப்ரோச் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? நம்ம சாமானிய ஒரு மனிதனால் முடியாது, ஒரு எளிதாக முடியுமா? அப்படி ஒரு தமிழன் 1625ஆம் ஆண்டில் பிறந்த ஒரு தமிழன் இந்த சம்பவத்தை 1658ஆம் ஆண்டு இதை நிறைவேற்றியிருக்கிறார். எங்கே? காசியில் போய் நிலத்தை கேட்டு, எப்படி கேட்டு கொடுங்கன்னு அவர் கொடுத்துடல. எனக்கு முதல்ல போகிறாரு, நீ என் மொழியில் பேசு, அப்புறம் தான் நான் உனக்கு வேணுங்கிற செய்வேங்கிறாருங்க. ஒரே நாளில் அந்த மொழி ஞானம் அவருக்கு அன்னை சரஸ்வதியின் பேரருளால் உண்டாகுது. அந்த பாட்டு இப்பவும் இருக்குது. என்ன பாட்டு? சகலகலாவல்லி மாலை. அந்த பாட்டை பாடுறாரு, பாட்டதும் அவருக்கு அந்த நாலேஜ் வருது. நாலேஜ் வந்ததும் அந்த அவர் மன்னன் பேசக்கூடிய மொழியிலேயே பேசுகிறாரு.
பேசி அதுக்கப்புறம் லேண்டு கேட்குறாரு. லேண்டு கேட்குறதுக்கு அவர் காசியில் கருடன் வட்டமிடாதுன்னு தெரிஞ்சும் அவர் கருடன் வட்டமிடுற இடத்த தான் தருவேன்னு சொல்கிறாரு. இவர் அப்பவும் சிவபெருமான இறைவனை வேண்டி பாருங்க, ஏதாவது இப்போ நிறைய பேர் என் சாமி பெருசு உன் சாமி பெருசுன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. பாருங்க, 5 வயசுல முருகனுடைய பேரருள், அடுத்து கொஞ்சம் வயசுல மீனாட்சி அம்மையனுடைய அருள், அதுக்கு இந்த இத்தனாவது வயசுல ஒரு 33 வயசுல அவர் 25ல் பிறந்தாரு. 35, 45, 55, 56, 57, 58, 58ல் இது நடக்குது. 16, 58 வருடம் இது நடக்குது. இப்போ 33வது வயசுல அன்னை சரஸ்வதியின் பேரருள், சிவபெருமானின் பேரருள், இதெல்லாம் அவருக்கு தெய்வம் ஒன்று தான். தெய்வம் ஒன்றே. அந்த தெய்வம் பல வடிவமாக இருக்கு. நம்ம எந்த வடிவத்தில் நம்ம அதை வழிபட்டு கும்பிட்டாலும் தெய்வம் பேரருள் செய்யும் என்பதற்கு குமரகுருபரர் வாழ்வில் உள்ள சம்பவங்களே சாட்சி. இந்த சாமி அந்த சாமி, இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசு, இந்த சாமி தான் அருள் புரியும் அந்த சாமி அருள் புரியாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த சாமியை எப்படி கும்பிட்டாலும் அன்போடு மனமுருகி வேண்டினால் எந்த சாமியும் பேரருள் செய்யும். ஏன்னா இருக்கிற அத்தனை சாமி அந்த ஒரே சாமி தான். அந்த சாமி தான், ஒரே சாமி தான். அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன உருவம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த உருவத்தில் நீங்கள் கூப்பிட்டாலும் நினைச்சாலும் அந்த உருவத்தில் அது வந்து அருள் செய்யும். எந்த பேரில் நீங்கள் கூப்பிட்டாலும் அழைச்சாலும் அந்த பேரில் வந்து அது அருள் செய்யும். தெய்வம், அதுதான் தெய்வம். ஸோ அந்த இறைவனை சிவபெருமானை அவர் சிவபெருமானாக நினச்சி கும்பிட்றாரு. அந்த கருடன் வட்டமிட்டு அந்த லேண்டை வாங்குறாரு. அந்த லேண்டை தானமாக வாங்குறாரு. யார்கிட்ட? முகமது தாரா ஷிகோ, ஷாஜகானுடைய பையன், அவர்கிட்டேருந்து வாங்குறாரு. அவர் தான் இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கார் அந்த இடத்த, வாரணாசியை. அவர்கிட்டருந்து வாங்குறாரு. இந்த முறையில் வாங்குறாரு, ஈஸியாக வாங்கலை, இப்படி வாங்குறாரு. அப்படி வாங்கினதும் அதில் காசி திருமணம் அமைக்கிறாங்க. அப்புறம் அங்கே கேதார் காட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கேதார் காட்டில் கேதார்நாத் ஆலயத்தை ஏற்கனவே இந்த முகாலய படையெடுப்பில் அதெல்லாம் அழிக்கப்பட்டது. அதை திருப்பியும் புனருத்தாரணம், திருப்பியும் வந்து புதுப்பிச்சு கட்டி சைவ சமயம் மற்றும் தமிழ் சேவை, என்ன சொல்கிறது, தமிழ் தொண்டு புரிகிறார். இப்போ அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, 8000 ரூபா மாதம் தமிழ் அறிஞர்களுக்கு உண்டு அப்படின்னு, வயது முதிர்ந்த அப்படி. அதெல்லாம் இப்போ அவரெல்லாம் இப்போ இருந்தாங்கன்னா அவருக்கும் அந்த 8000 கிடச்சிருக்கும் போல். அவர் அதை நம்பி இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், தமிழ் தொண்டு அப்படிலாம் வளர்த்துருக்குறாங்க. இவர் இங்கே இருந்து அங்கே போய் கம்பராமாயணம் பாடி கம்பராமாயண விளக்கமெல்லாம் கொடுத்து பாருங்க. சைவ சமயம் தான் சொல்கிறோம், ஆனால் கம்பராமாயணம் விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த தமிழ் சைவ வைணவ பேதம்லாம் அவங்களுக்குள்ள கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்காக இதை சொல்கிறேன். சைவம் பெரிதா வைணவம் பெரிதா அப்படிலாம் அங்கே இல்லை. அங்கே போகிற சைவம் திறந்தது, ஓப்பன் பண்ணது சைவ மடம், காசி திருமடம். சைவ சமயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இருக்குது. விளக்கம் கொடுத்தது பல இது பண்ணியிருக்கிறாரு. அதில் கம்பராமாயணம் சொல்லியிருக்கிறாரு. அந்த கம்பராமாயணம் விளக்கத்தை கேட்டு துளசிதாசர் அதை கேட்டு அவர் அதில் ஒரு துளசிதாசர் எழுதின ராமாயணம் தான் துளசி ராமாயணம். ராமச்சரித்த மானஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க துளசி ராமாயணத்தை. ஒரு துளசிதாசர் எழுதினது. ஆனால் இது செவி வழி செய்தி அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்குன்னு தெரியல. ஏன்னா இவர் காலம் 1625 ஆரம்பித்து 1688 வரைக்கும், குமரகுருபரருடைய பீரியட் வந்து 1625லேருந்து 1688 வரைக்கும் இருக்குது. துளசிதாசர் வந்து அதுக்கு முன்னாடி 1511 இது பண்ணி 1623 வரைக்கும் இருந்ததாக சில பேர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் வந்து நம்ம ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து இப்போவும் குமரகுருபரர் பிறந்த வீடு இப்பவும் இருக்குது. குமரகுருபரர் பிறந்த வீடு இப்பவும் இருக்குது. அவர் அங்கே உள்ள கைலாசநாதர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணியிருக்கிறாரு, பாடல் இயற்றியிருக்கிறாரு. இப்படி அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. காசி திருமடம் இப்பவும் இருக்குது காசியில். திருப்பனந்தாள் மடம், அதோட பிரான்ச் திருப்பனந்தாள் மடம் அங்கே இருக்குது, காசி திருமடம். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். நம்ம குமரகுருபரர் ஒரு தமிழன், அது திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவைகுண்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து பிறந்து முருகன் அருளையும் அன்னை மீனாட்சியின் அருளையும் சரஸ்வதியின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் பெற்று பல நல்ல சாதனைகளை செய்தவர். தமிழ் தொண்டு இயற்றியவர், தமிழ் தொண்டு செய்தவர். தமிழ் ஒரு 16 வகையான நூல்கள் எழுதியிருக்கிறார். 16 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ
பக்தி இலக்கியம், தமிழ் இலக்கியம், இதுக்கு வந்து அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. சைவ சமயத்துக்கு மிகுந்த ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்தவர். சகலகலை இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இப்போ சொல்கிறாங்கல்ல நிறைய பேர், எல்லாம் வந்து டுபாக்கூரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் நடந்திருக்கு. நம்மளுடைய சமீபத்தில் நடந்தது 16ஆம் நூற்றாண்டில். ஷாஜகானை நம்புகிறாங்கல்ல, ஷாஜகான் புள்ள அவுரங்கசீப்பில் இருந்து மற்ற 4 பசங்க அவங்கள நம்புகிறாங்களே, அவங்க காலத்தில் வாழ்ந்தவர் தான் அது குமரகுருபரர். நம்ம தமிழ்நாட்டுக்காரரு, நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர். அவங்களோடலாம் பேசியிருக்கிறாரு. யார்? முகமது தாரா ஷிகோ, அவர் அவுரங்கசீப்பு அண்ணன், ஷாஜகானோட பையன், அந்த மன்னன், அவர் கூட தான் இவர் பேசி அவர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறாரு. இப்போவும் அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்குது. ஸோ தெய்வம் எக்காலத்திலும் உண்டு. நாம் பக்தியோடு வழிபட்டால் எக்காலத்திலும் தெய்வ அருளை பெறலாம் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. அது ஏதாவது 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் வந்தவர் தான் அபிராமி பட்டர், 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் அன்னை அபிராமியின் பேரருள் பெற்று சரபோஜி மன்னருடைய நிலங்களை தானமாக பெற்றவர். சரபோஜி மன்னர் அவருடைய பக்தியை வியந்து பாராட்டி அவருக்கு அவருடைய வழியாக வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லேண்டெலாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, மித்து கிடையாது, எதுவும் கட்டுக்கதை கிடையாது. ஹிஸ்ட்ரி, தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த சாமி அந்த சாமின்னு இல்லை. எந்த சாமியாக இருந்தாலும் ஒரே சாமி தான். அந்த சாமி எல்லா ரூபத்திலையும் இருக்குது. நம்பிக்கையோட அன்போட வழிபட்டால் தெய்வம் எக்காலத்திலும் கலிகாலத்திலும் பேரருள் செய்யும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. சில பேர் வந்து தெரியாமல் கடவுளை மறுக்கலாம். அது அனுபவத்தில் வரும்போது அவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த வள்ளலார் பேரை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் இந்து மத கடவுள்கள், அது புராணங்கள், அதெல்லாம் கப்சா டுபாக்கூர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செருப்பால் அடிக்கிற மாதிரியான ப்ரூஃப் தான் இதெல்லாம். இந்த குமரகுருபரர் வாழ்க்கை வரலாறு, ஸ்ரீ அபிராமி பட்டர் வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி லைஃப்லேயே நடந்திருக்கு. துக்காராம், பாண்டுரங்கன், விட்டல்நாதர், அங்கே வடக்க பண்டரிபுரம் பாண்டுரங்கன், இதெல்லாம் வந்து சரித்திர நிகழ்வுகளில் உள்ளது. கரூர் பக்கம், எந்த கரூர் இப்போ நடந்துச்ச சம்பவம், அந்த கரூர், அந்த நம்ம டிவிகே மீட்டிங் நடந்துச்ச அந்த கரூர் பக்கம் நெரூருங்கிற ஊரில் சதாசிவ பிரம்மேந்திரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் இதெல்லாம் வந்து கலிகாலத்தில் இப்போ 200-300 வருஷத்துக்குள்ளே நடந்தது. அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்ந்தவர். அவர் லைஃப்பில் முருகன் நேரடியாக காட்சி கொடுத்து அந்த அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ மாலிகாபூர் படையெடுப்பு சமயத்தில் கல்யாணை கரும்பு தின்றது எங்கே? மதுரையில் எல்லாம் வல்ல சித்தர் வந்து அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். ஸோ எல்லாம் வரலாற்றோடு தொடர்புடையது. அதனால் தெய்வம் நமக்கு துணை பாப்பா, பாரதியார் சொன்ன மாதிரி தெய்வத்தின் பேரருள், தெய்வத்தின் இறையருள், தெய்வத்தின் அருளை நாடினால் தெய்வம் என்றும் நமக்கு துணை செய்யும். இது ஒரு பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட்டு. பட் இன்றைக்கி நான் சொல்ல வந்தது என்னென்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஒரு தமிழன் சரஸ்வதி தேவியை வழிபட்டு பேரருள் பெற்று ஒரு மன்னனிடம், அதுவும் எப்போவோ புராண காலத்தில், கற்பனைலாம் இல்லை, ஷாஜகானோட பையன் முகமது தாரா ஷிகோ அவர்கிட்ட வந்து அந்த நிலத்தை வாங்கி, இப்பவும் இருக்குது காசி திருமடம், அங்கே அது நடந்துகிட்ருக்கு. அந்த மடம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதோடைய பிரான்ச்சு திருப்பனந்தாளில் இருக்குது. ஸோ ஒரு தமிழன் தமிழையும் பக்தியும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் தமிழை தனியாக பிரிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தமிழையும் பக்தியும் பிரிக்க முடியாது. தமிழும் பக்தியும் வந்து எப்படின்னா உடலும் உயிரும் போல. அதனால் வந்து என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, என்ன வில்லத்தனம் பண்ணாலும் சரி, தமிழ்லேருந்து பக்தியிலேருந்து தமிழையோ பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்ன குட்டிக்காரனை வேணாலும் அடிங்க, என்ன சதி வேணாலும் பண்ணுங்கள், நடக்கவே நடக்காது. காரணம், தெய்வம்னு ஒன்று இருக்குது, அறம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. அதனால் அதனுடைய வலிமையில் சொல்கிறேன்,
அதனுடைய வலிமை மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். தமிழின் வலிமை, தமிழ்த்தாயின் மீது வலிமை, தமிழ்த்தாயின் வலிமை, தமிழ் அந்த பக்தியின் வலிமை, ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாம் வந்து கட்டுக்கதை கற்பனை எல்லாம் கப்ஸா விட முடியாது. நீ இதை மறுத்தேன்னா எல்லாத்தையும் மறுக்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இதை கடவுள் மறுப்பு கொள்கையை விட அவங்கள விட அவர்களை விட இவங்க வள்ளலார் பேரை சொல்லிட்டு ஒரு குரூப் அடிச்சிட்டு இருக்கு பாரு கட்டுக்கதை. அது இல்லை இது இல்லை எல்லாம் கப்ஸா எல்லாம் கற்பனை அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா உங்களுக்கு? எல்லா வரலாறுகள்லாம் இருக்குது. இவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் எது கந்தபுராணம் எழுதியவர். கந்தபுராணம் நூல் இப்பவும் இருக்குது. கந்தபுராணம் நூலை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்போ வாழ்ந்தவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவருடைய திருவாவூடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த மகாவித்வான் திரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவருடைய சீடர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ரொம்ப பழைய காலம்லாம் கிடையாது, இப்போ ஒரு 200 years பிஃபோர் அவர் எழுதியதான் கந்தபுராணம். கந்தபுராணம் ஏற்கனவே இருக்குது. அவர் தமிழில் எழுதுகிறார் கந்தபுராணம். அந்த கந்தபுராணத்தை வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணது முருகன். எது காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டை முருகன். நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா அங்கே குமரக்கோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து முருகன், எந்த முருகன்? குமரக்கோட்டை முருகன். இவர் டெய்லி எழுதுகிற அந்த கந்தபுராணத்தை வந்து அவர் தான் என்ன பண்ணுறாரு, டெய்லி எழுதிட்டு முருகனுடைய சன்னதியில் வச்சிருவார். காலைல எந்திரிச்சு போய் பார்த்தா கோயில் கதவை திறக்கும்போது அதில் வந்து எங்கெங்கே மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணப்பட்டு திருத்தம் செய்யப்பட்டு இருக்கும். யார்? முருகன் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு போகிறாருல அங்கே தான் இருக்கார், வைக்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் வந்த வரலாற்று சிறப்புகள்லாம் இருக்குது. பாம்பன் சுவாமிகளுக்கு அருளிய முருகன். ஆக இந்த காலம் அந்த காலம் எந்த சயின்ஸ் வந்தாலும் சரி, ஆல் சயின்ஸ், எல்லா சயின்ஸும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்குள்ளே இன்க்ளூடட். ஸோ வந்து யூ கான்ட் செப்பரேட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃப்ரம் சயின்ஸ். ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக விஞ்ஞானம். இது ஆன்மீக விஞ்ஞானத்தில் தான் வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட விஞ்ஞானம். நமக்கு ஒரு புத்திக்கு வரைக்கும் எட்டுது, அதுக்கு மேலே எட்ட மாட்டேங்கி. அது அந்த விஞ்ஞானத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது இன்டெப்த்தாக போனோம், இன்டெப்த் அண்ட் வைடு போனோம்னா நமக்கு புரியும். ஸோ தமிழன் வந்து அதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஒரு ஊரில் பிறந்து 63 வருஷம் வாழ்ந்துருக்கிறார் இந்த பூமியில். 1625ஆம் வருஷம் பிறந்து 1688ஆம் வருஷம் மே மாதம் வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே இத்தனையும் நடந்திருக்கு. பல நூல்கள் இயற்றியிருக்கிறாரு. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், அப்புறம் சகலகலா வள்ளி மாலை, இப்படி அவர் ஒரு 16 நூல்கள் இயற்றியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் அவர் ஏன் சிங்கத்தமிழன் அப்படின்னு சொன்னோன்னா, சிங்கத்து மேலே மற்றவங்களாம் சும்மா ஃப்ளெக்ஸ் பேனரில் தான் என்ன போடுவாங்க, சைடில் வந்து புலி, நடுவில் அவங்க ஃபோட்டோவை போட்டு இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் 2 புலி, இந்த பக்கம் 2 சிங்கம், அப்புறம் நான் சிங்கம் பாங்க, நான் புலியும் பாங்க, நான் புலி வேட்டையாட வரும்போது அப்படி ஆயிரும்பாங்க, நான் சிங்கம் வேட்டையாட வரும்போது இப்படி ஆயிரும்பாங்க. எல்லாம் பேச்சுக்கு தான். ஆனால் நிஜத்திலேயே ஒருத்தர் சிங்கத்து மேலே உட்காந்து போய் மன்னன்ட்ட பேசி அந்த நிலத்தை வாங்கி மடம் ஸ்தாபித்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மீட்டு கேதார்நாத் ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து கேதார்காட்டில் உள்ள கேதார்நாத் ஆலயத்தை இதெல்லாம் பண்ணி சைவத்தொண்டும் தமிழ் தொண்டும் அங்கே ஆற்றி இங்கேயும் அதனுடைய கிளையை இது பண்ணி ஒருத்தர் வாழ்ந்து ஒரு 63 வயசுக்குள்ளே இந்த சாதனையை பண்ணியிருக்கிறார். அதனால் சரஸ்வதி கடாட்சம் பெற்ற சிங்கத்தமிழன் அப்படின்னு அவரை தாராளமாக சொல்லலாம். குமரகுருபரர் அவர் இயற்றிய சகலகலா வள்ளி மாலையை டெய்லி வீட்டில் ஒலிக்க விடுங்க. அவர் நல்லாயிருக்கும், படிப்பு சூப்பராக வரும். நான் சின்ன வயசில் ஃபாலோ பண்ணல, எனக்கு அது தெரியாது, லேட்டர் எனக்கு தெரியும். ஆனால் என் கிளாஸ்மேட் பேர் வினோத். அவன் வந்து 12th டெய்லி அதை கேட்பானான். எனக்கு தெரியாது. பின்னாட்களில் அவன்கிட்ட பேசும்போது கல்லூரியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டயத்தில் இப்போ தான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது 10 or ஒரு 16 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது அவன் சொல்கிறான், இதில் ஸ்கூலிங்லாம் முடித்து ஒரு 12 வருஷம் இருக்கும், 12-11 வருஷம் கழித்து சொல்கிறான் அவன். நான் வந்து 12th படிக்கும்போது நான் சகலகலா வள்ளி மாலை டெய்லி படிப்பேன். அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே அவன் வந்து எங்கள் ஊர்லேயும் வந்து அவன்
செகண்ட் ரேங்க். 1148 மார்க். 1200க்கு 1148 மார்க்கோ 147 மார்க்கோ எடுத்தான் அவன். சொல்கிறேன், அந்த சகலகலாவல்லி மாலையினுடைய எஃபெக்டை சொல்கிறேன். ஸோ சகலகலாவல்லி மாலை வந்து தினந்தோறும் கேளுங்க. அது கேட்குறதுக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும். அன்னை சரஸ்வதியை வேண்டி பாடப்பெற்ற ஒரு பாடல். நல்ல அறிவு வரும். எல்லாரும் கேட்டு பயனடையுங்கள். ஒரு சுத்த தமிழன். இவரை வந்து இவன் அந்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், வெளிநாட்டுக்காரன், வடக்கு சாமி, தெற்கு சாமி, இல்லை அந்த மாநிலத்தை சேர்ந்தவன், இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அரசியல்லாம் இதில் பண்ண முடியாது. சுத்த தமிழன். ஸ்ரீவைகுண்டத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். இப்பவும் அவருக்கு வீடு அங்கே இருக்குது. அதை பராமரிச்சுட்டு வராங்க. கைலாசபுரம் அவர் வழிபட்ட சிவன் கோயில் அங்கே இருக்குது. கைலாசநாதர் கோயில் அங்கே இருக்குது. அவர் ஸ்தாபித்த மடம் காசிலையும் இருக்குது, திருப்பனந்தாள்லையும் இருக்குது. ஸோ வரலாறு இருக்குங்க. சும்மா வந்து அடித்து எல்லாத்தையும் ஏதாவது காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரியலைங்கிறதுக்காக இல்லைன்னு ஆயிடாது. உங்களுக்கு புரியலை, ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு புரியலை அதனால் அது இல்லை. புரிஞ்சால் அது இருக்குது. தெய்வமும் அப்படி தான். ஓம் நம சிவாய. அன்னை சரஸ்வதி திருவடி போற்றி. சிங்கத்தமிழன் குமரகுருபரர் திருவடி போற்றி. நன்றி.